அதுதான் அன்னை இல்லம், தாய் வீட்டு மாதிரி. என்ன பிரச்சனைனாலும் அங்கே தான் போவாங்க, அவங்க தான் அவரை தான் பார்ப்பாங்க. அங்கே போய் சாப்பிடாத நடிகர்களே இல்லை. துஷ்யந்த் அவர் ஏற்கனவே சக்ஸஸ்னு ஒரு படத்தில் ஹீரோ நடித்தார். 2-3 படத்தில் ஹீரோ நடித்தார். இந்த படங்கள் சரியாக போல. ஜெகஜல கில்லாடின்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறாங்க. கொடுத்த பணம் வந்து வட்டி மேலே வட்டி போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. அதாவது ராம்குமார் தரப்புலையும் ஃபினான்ஸ் கொடுத்த ஒரு தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் பல முறை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகள் நம்ம முத்தி போச்சு. நம்ம முத்தி அதுக்கு பிறகு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான இடத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறதுக்காக இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் பல 100 கோடி போகக்கூடிய சொத்து, கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே உள்ள சொத்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. பல 100 கோடி போகிறது 9 கோடி அது அப்படி தான் பண்ணுவாங்க. பாதிப்பு சிவாஜி ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். சொல்லப்போனால் அது வந்து ஒரு நினைவு சின்னமாக ஆக வேண்டிய இடம். அது அவமானமான ஒரு செயலை தான் பார்க்க முடியும். சார், ஏற்கனவே வந்து அஜித் சிவாஜி அவங்களுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் கமல் சாருமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா? மனசு தான். அப்புறம் நம்ம சொல்ல முடியாது எந்த மனசு தான் அங்கே உள்ளே போக போகுது. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுடைய வீடை வந்து ஜப்தி செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. உண்மையான காரணம் என்ன? எதற்காக ஜப்தி பண்ண போகிறாங்க? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமாரனுடைய மகன் துஷ்யந்த் அவர் ஏற்கனவே சக்ஸஸ்னு ஒரு படத்தில் ஹீரோ நடித்தார். 2-3 படத்தில் ஹீரோ நடித்தார். இந்த படங்கள் சரியாக போல. அதுக்கு பிறகு அவர் தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஜெகஜல கில்லாடின்னு ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை டைரக்டர் எழில் டைரக்ட் பண்ணுறாரு. விஷ்ணு விஷால் ஹீரோ நடிக்கிறாரு. நிவேதிதா பெத்ராஜ் ஹீரோனை நடிக்கிறாங்க. அந்த படத்திற்காக தனலட்சுமி என்டர்பிரைசஸ்ன்ற ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் சில காரணங்களால் தடுமாறுறப்ப அந்த நிறுவனம் கேட்குறாங்க, நீங்கள் படத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய இதை எடுத்துக்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னும் சில கடனும் இருக்குது அந்த படத்துக்கு மேலே, அதனால் அந்த படத்தை எல்லா கடனையும் செட்டில் பண்ணால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு இன்றைக்கி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. அப்படி முடங்கி கிடக்குது. கொடுத்த பணம் வந்து வட்டி மேலே வட்டி போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நிறுவனத்துக்கு இருக்குது. இதை கேட்குறப்ப 2 தரப்புக்கும் சுமூகமான முடிவு ஏற்படலை. அதாவது ராம்குமார் தரப்புலையும் இந்த ஃபினான்ஸ் கொடுத்த ஒரு தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் பல முறை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகள் ரொம்ப முத்தி போச்சு. நம்ம முத்தி அதுக்கு பிறகு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. வழக்கு போனோன்னு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த விஷயமா இருக்குது, நம்ம கோர்ட்டில் வச்சு இதை வாதாட வேண்டாம் அப்படின்னு மீடியேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது பிரச்சனைகளை வந்து வெளியிலேருந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கு. அதுக்கு எப்பயுமே என்னென்னா ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜவே நீதிமன்றம் நியமிக்குது. இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்குது, அவர் பெரிய இடத்தை சேர்ந்தவர், அதனால் வெளியில் வச்சு இந்த பிரச்சனையை பேசி முடிங்க அப்படின்றாங்க. பேசிய வார்த்தை எட்டவில்லை. அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கூட சிட்டிங் கூட அவங்க வரல. அதாவது ராம்குமார் தரப்புலேருந்து ஒரு தடவை கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல, வரல. அப்படிங்கிறதுனால தான் வேறு வரலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உயர்நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் தான் இன்றைக்கி அந்த வீடை வந்து ஜப்தி பண்ணுங்க, அப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் மற்ற விஷயத்துக்கும் கொடுத்த காசுக்கு ஜப்தி பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி நேற்று வந்துருக்கு. அதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் முதலே இருந்ததாகவும் இப்போ ரஜினிகாந்த் அவர் வந்து ஹெல்ப் பண்ணதாகவும்லாம் சில சம்பவங்கள் இருக்கே சார். ஆமாம், அது முன்னாடி நடந்த சம்பவம். அது ரஜினி வந்து சந்திரமுகி நேரங்களில் சில ஹெல்ப் பண்ணி பண்ணார். அதெல்லாம் ரொம்ப பழைய கதைகள். அதற்கு பிறகு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமத்தாக தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. அதாவது அவங்க வீட்டு கிட்டத்தட்ட ராம்குமார், பிரபு அவங்க 2 பேரும் இப்போ அங்கே இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் விக்ரம், பிரபு, துஷ்யந்தன் பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ எப்படி இதை வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான இடத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறதுக்காக இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் பல 100 கோடி போகக்கூடிய சொத்து, கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேலே உள்ள சொத்து, ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கக்கூடிய சொத்து. பல 100 கோடி போகிறது 9 கோடி அது அப்படி தான் பண்ணுவாங்க. எது கையில் இருக்கோ அதானே சீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயந்தான் அது. அப்போ இதை வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப அவருடைய ஷேர் இருக்கும் இல்லையா, அதை தான் பண்ண சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக தான் வரும் அப்படிங்கிறது ஒரு லீகலாக உள்ள விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இவங்க இதை தரப்பாக மூவ் பண்ண போகிறாங்களா இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற போகிறாங்களான்ற மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு வரக்கூடிய தகவல்னா காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, ஏற்கனவே வந்து அஜித் அவங்களுக்குமே சிவாஜி அவங்களுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த அசல் படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம். அது மட்டும் இல்லாமல் கமல் சாருமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா?
அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது அவங்க ஒரு தனிப்பட்ட உள்ள ஒரு பிரச்சனை. இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்குள்ள ஆனால் கமல் அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை சிவாஜி அவர்கள் வந்து இல்லை, அவர் அவருடைய வாரிசுனே சொன்னார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. கமல் எல்லாருக்குமே அது அன்னை இல்லம்ங்கிறது அதுதான் அன்னை இல்லம். சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தாய் வீட்டு மாதிரி. என்ன பிரச்சனைனாலும் அங்கே தான் போவாங்க, அவங்க தான் அவரை தான் பார்ப்பாங்க. அங்கே போய் சாப்பிடாத நடிகர்களே இல்லை. ஒரு சின்ன நடிகர்களாக இருந்தாலும் பெரிய நடிகர் இருந்தாலும் அங்கே போனால் சாப்பிடாம வர முடியாது, சாப்பிடாம இருந்ததே இல்லை, எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் எல்லாரும் குடும்பத்தில் ஒருவராகத்தான் பார்ப்பாங்க. அதை அவர் இறந்து போனமும் தெரியும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது இது அந்த குடும்பத்தில் ஒருவர் வாங்கின கடன். இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்கு மேலே உள்ள கடன் எல்லாரும் சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட நபர்கள் வாங்கின கடனுக்கு இந்த பிரச்சனை இப்போ நிற்கிது. இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனைனா தலையிட மாட்டாங்க. இப்போ குடும்பத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த இடம் இன்றைக்கி ஒரு முக்கிய சொல்லப்போனால் அது ஒரு நினைவு சின்னம் ஆக வேண்டிய இடம். அதுக்கு ஒரு பிரச்சனை வர்றவங்க சினிமா திரையுலகை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஆதிக் ரவிச்சந்திரன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார். ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ அந்த வீட்டு மருமகன், பிரபுவினுடைய மகளை கட்டியிருக்கிறாரு, அந்த வீட்டினுடைய மருமகளாக இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியலையே. ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதனால் என்ன டேர்ம்ஸ் இருக்குது, இது எப்படி பண்ண போகிறாங்க. ஒரு நார்மல் ஃபேமிலியிலே அவ்வளோ ப்ராப்ளம். ஆமாம், ஜாயின்ட் ஃபேமிலி, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அவங்க கூட சொத்து பிரிவினையில் கூட அது ஒரு கேஸ் இருக்குது ஆல்ரெடி. அவங்களோட அக்கா தங்கச்சிகள்லாம் கூட கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸும் இருக்குது. இது குடும்பத்துக்குள்ள எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க வாங்கப்பட்ட கடனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்குதுங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சிகரமான தகவல், ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதை அவங்க பேச்சுவார்த்தையில் டைம் வாங்கி முடிக்க போகிறாங்களா, இல்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா, திரையுலகத்தை சேர்ந்தவங்க சில பேர் தன்னிச்சையாக முன் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற நிலையில் இப்போ சிவாஜி அப்படின்ற ஒரு பேரே ஒரு பெரிய பிராண்டு தான். ஸோ அந்த இடத்துக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க, திரைத்துறையில் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையில் அதை மீட்டெடுக்கிறதுக்கு சரியான நபராக யார் சார் இருப்பாங்க? சரியான நபர்னு நம்ம சொல்லுவோம், மனசு தான் வேணும். நபர் நம்ம சொல்ல முடியாது. எந்த மனசு தான் அங்கே உள்ளே போகும்போது இந்த பிரச்சனையை தன்னிச்சையாக உள்ள நுழைஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது என்னென்னா, இது ஒட்டுமொத்தமாக கடனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கின கடனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்படிங்கும் போது இது 9 கோடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அதை கொடுத்த தயாரிப்பாளர்கிட்டையே கூட கூப்பிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணுறோன்னா, இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த துருவ நட்சத்திரம் இந்த மாதிரியான படங்கள் ஏற்கனவே மதகத ராஜாவெல்லாம் பிரச்சனை. மதகத ராஜாவே ஜெமினி சர்க்கிட்னு ஒரு ஜெமினி ப்ரொடக்ஷன் பெரிய கம்பெனியுடைய படம் தான், அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. அந்த மாதிரியான சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நடுநிலையாளர்கள் உள்ளே போய் இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு இஷ்யூ வரப்போ அது கண்டிப்பாக பேசி முடிப்பாங்க. அது யார் அப்படிங்கிறது அவர்கள் மனதை பொறுத்து தான். இருந்தாலும் ஜப்தி ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, புதியெல்லாம் விட்டு அது வேற மாதிரியாக போயிடுச்சு அப்படின்னா இதனால ரொம்ப பாதிப்பு யாருக்கு சார்? பாதிப்பு சிவாஜி ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். ஒரு அவமானமான ஒரு செயலை தானே பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு விட மாட்டாங்க, கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க.